அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் பெரியவன் எனப்படுவான். இந்த நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறவைகளை பழைய ஏற்பாடு முழுவதையும் குறிப்பதற்கு இந்த பதத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். 5 ஆகமங்கள் நியாயப்பிரமாணமாகவும் மற்ற புத்தகங்களை அவர்கள் தீர்க்க தரிசனங்களாகவும் அவர்கள் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அதில் கூறப்பட்டுள்ள அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பலிகள், தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் தம்மை குறிப்பதாக இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரே நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசிகளால் குறிக்கப்பட்ட, வர்ணிக்கப்பட்ட, முன்னுரைக்கப்பட்ட மற்றும் வாக்கு பண்ணப்பட்டவைகளின் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாகவே அங்கே முதல் மனிதனாக உருவாக்கப்பட்ட ஆதாமும் மனுஷியாக உருவாக்கப்பட்ட ஏவாளும் பாவம் செய்த பொழுது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை ஏதேனிலே அடித்து அந்த தோலுடையை உண்டு பண்ணி அவர்களுக்கு கொடுத்த காரியமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது பழைய ஏற்பாடு முழுவதிலும், அதாவது நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் இவைகள் எல்லாம் குறிக்கிறது என்னை குறித்தே. அவைகள்தான் என்னை குறித்து குறிக்கின்றன, வர்ணிக்கின்றன, முன்னுரைக்கின்றன, வாக்கு பண்ணி இருக்கின்றன. அவைகளின் நிறைவேறுதலாக இப்போ நான் உங்கள் மத்தியில் நானே இறங்கி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அழிக்கிறதற்கு வந்தேன் அல்ல, நிறைவேற்றுகிறதற்கு வந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வருகிற காரியத்திலே அந்த நிலைகளிலே பூசப்பட்ட இரத்தம் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு தரிசித்த பொழுது வானத்தையும் பூமியையும் இணைக்கிற ஏணியாக வைக்கப்பட்டவை அது இயேசுவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக அந்த கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தது, வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த மன்னா, எல்லா காரியங்களும், மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றின அந்த மரங்கள், இவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக அவைகள்தான் என்னை குறித்தன, என்னை வர்ணித்தன, என்னை முன்னுரைத்தன, என்னை குறித்து வாக்கு பண்ணின. அவைகளின் நிறைவேறுதலாக நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று இயேசு பேசுகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 3:24 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய், அது நமக்கு ஒரு ஆசிரியராக இருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு கண்களால் பார்க்கக்கூடியவராக இருப்பதால் பழைய ஏற்பாடு தன்னுடைய உள்ளான அர்த்தத்தை வெளிச்சத்துக்கு அது கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறார். அது ஒரு மகிமையான புத்தகமாக, வெளிச்சத்திற்கு என்னையே கொண்டு வந்த மகிமையான புத்தகமாக அது விளங்குகிறது என்கிற காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர் இல்லாமல் இவைகள் முழுமை அடையாததாகவும் அதன் அர்த்தங்கள் வெறுமையானதாகவும் காணப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 24வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அதே போல் 44ஆம் வசனம் லூக்கா 24 அவர்களை நோக்கி, மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபொழுது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். யோவான் 1:45 பிலிப்பு நாத்தானுவேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரத் ஊரானும் ஆகிய இயேசுவே என்றான் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு நிறைவேறுதலாக, தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக வந்ததை குறித்து இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசுவே நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக, தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக வந்தார் என்பதற்கு இத்தனை ஆதாரங்களை
ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. முழு அந்த நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட அனைத்தையும் நிறைவேற்றுகிற நிஜமாக உங்கள் முன்பாக நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். யோவான் 5:46 நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்கள், ஆனால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அப்போஸ்தலர் 3:22-26 வரையிலும் மோசே என்ன எழுதியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மோசே பிதாக்களை நோக்கி, நீங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று சொல்லுகிற காரியங்களை அப்போஸ்தலரிலே நாம் பார்க்கிறோம். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேர்களும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்க தரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உங்கள் சந்ததியிலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கலிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். தீர்க்க தரிசனத்தை அளிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்கிற கருத்துக்களை அவர்களுடைய ஜனங்களுக்கு புரிய வைக்கும்படியாக இத்தனை வசனங்கள் எடுத்து கையாளப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:27 பவுலும் தன்னுடைய பிரசங்கத்தில் குறிக்கிறார், எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். தீர்க்க தரிசனத்தில் இயேசுவை குறித்து தான் வாசிக்கிறார்கள், ஆனால் அவர் தன்னோடு கூட வாழ்கிறத அவர்களுக்கு எதிராக அவர் வந்து அந்த தீர்க்க தரிசன ஆகமங்களை நியாயப்பிரமாணங்களை மகிமையான புத்தகமாக மாற்றுகிறதற்கு வந்திருக்கிறார் என்கிற காரியங்களை அறியாமலேயே அவர்கள் வாழ்ந்து விட்டார்கள் என்கிறதை அங்கே பவுல் அப்போஸ்தலன் தெரிந்தபொழுது அதை விளக்குகிறதை பார்க்கிறோம். 1 பேதுரு 1:10-11 பேதுரு சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் என்று சொல்லி இங்கே பேதுரு எழுதுகிறார். ஏசாயாவே கிறிஸ்துவினுடைய முதல் வருகை, அவருடைய பாடு மரணங்களை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்து பேசுகிறார். புதிய வானம் புதிய பூமியை குறித்து பேசுகிறார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிடவில்லை. தங்களுக்கு உள்ளே இருந்து பேசுகிற கிறிஸ்துவின் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிற அந்த காரியங்கள் எந்த காலத்தில் குறித்தார் என்பதை அவர்கள் அறியும் வண்ணமாக ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டை இயேசு எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதை எபிரேய புத்தகம் முழுவதும் அந்த பலிகளை குறித்து பேசி இயேசுதான் அந்த பலி என்பதை எபிரேய புத்தகம் முழுவதும் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவும் நிறைவேற்ற வந்ததற்கான அநேக வசனங்களை குறிப்பிடுகிறார். மத்தேயு 9:13 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 20:28 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். அதே போல லூக்கா 19:10 சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். யோவான் 10:10-11 சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நிறைவேற்றும்படியாக வந்த நான் இதற்காக இந்த பூமிக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்கிற காரணத்தையும் சொல்லுகிறார். யோவான் 12:46 சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு வெளிச்சமாக, ஒரு சந்தோஷமாக, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக, பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறவராக,
நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்கிறவராக நான் வந்தேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன். சாத்தான் இந்த உலகத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் அவன் இத்தனை கிரியைகளை செய்துவிட்டான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். நீங்கள் நினைக்கிறபடி தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்கு அல்லது நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசாரித்து இழந்து போன என்னை தேடும்படியாய் வந்தவரே, ரட்சிக்கும்படியாக வந்தவரே, எனக்காக ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தவரே, என்னிடத்தில் விசுவாசமாக இருந்தால் இருளில் இராதபடிக்கு நீர் வெளிச்சமாக இருப்பேன் என்று சொன்னீரே. உம்மை விசுவாசித்து உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக.